ரொம்ப ஈஸியாக வைக்கிறது. இதில் வந்து தக்காளி வேண்டாம், டொமேட்டோ வேண்டாம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது. வெரி ஈஸி. காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஃபஸ்ட் சமைக்க போகிறது வந்து ஆப்பம் உருளைக்கிழங்கு குருமா. 27 இயர்ஸாக சமைச்சு ஒரே போரிங். அதனால் இன்றைக்காவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3, வெங்காயம் 2, 4 பேருக்கு இந்த குருமா. முதல் வெங்காயத்தை உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சிருங்க. வெங்காயத்தையும் தோல் உரிச்சிருங்க. உருளைக்கிழங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குருமா வந்து நல்லா வேவு நல்லா இருக்கும். அதே மாதிரி சேம் உருளைக்கிழங்கு மாதிரியே வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறது அப்படி ரெண்டையுமே உருளைக்கிழங்கும் வெங்காயத்தையும் அப்படியே குக்கரில் போட்டுக்கணும். உருளைக்கிழங்கும் வெங்காயத்தையும் குக்கருக்குள்ளே போட்டு தண்ணி அது கரெக்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதிலே கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு 2 விசில் வந்து சிம்மில் வச்சு 7 மினிட்ஸ். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு இந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து காஞ்சி மிளகாவும் தனியாவும் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இதுதான் அந்த குருமாவுக்கு போடணும். குருமாவுக்கு வந்து தேங்காய் வந்து இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் போதும். நான் வந்து தேங்காய் பாலும் எடுத்துக்குவேன். அதனால் நான் வந்து மொத்தமாக திருவி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து குருமாவுக்கு வந்து எவ்வளோ தேங்காய் பால்னு நான் சொல்கிறேன். தேங்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. பால் எடுத்துக்கோங்க 3 தடவை 3 டைம்ஸ். ஓகே. மசாலா வந்து டீஸ்பூனுக்கு 1, 2, காரம் நிறைய வேணால் இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 3. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பால் வந்து 1/4 கப் போதும். அப்புறம் உப்பு இருக்கா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ஓகே தான். அப்போ தான் ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும் சாப்பிட. கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிடுவேன். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு வெடிச்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அந்த சூட்லேயே போட்டுட்டு கருவேப்பிலை அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஊற்றிடுங்க. குருமா ரெடி. கொத்தமல்லி இலை வெட்டி போடணும். அவ்வளோதான்.